வெல்கம் டு டீச்சர்ஸ் கேர் அகாடமி. நம்ம போன கிளாஸில் ஃபைபர்லேருந்து எப்படி யான் வரைக்கும் திரிச்சு யானாக கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ப்ராசஸ் எல்லாம் பார்த்தோம். ஒரு சின்ன ரீகால் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கிளாஸ் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு அப்படி என்னென்னா, இப்போ இவ்வளோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் எது வந்து டெக்ஸ்டைலோட அடிப்படை அப்படின்னு. எது அடிப்படை அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு நூல் இருந்தால் போதும், நான் வந்து ஒரு தறியில் போட்டு ஒரு தறியில் நெஞ்சிடுவேன். ஒரு வீவிங் இப்போ வந்து நம்ம ஹேண்ட்லூமில் பண்ணும்போது என்னென்னா, ஒரு நூலாக கொடுத்திங்கன்னா போதும், நான் வந்து தறியில் நெஞ்சு கொடுத்துருவேன் அப்படின்றாங்க. இல்லைனா நிட்டிங் பலியன்காரங்கிட்ட கொடுக்கும்போது என்னென்னா, எனக்கு நூலாக கொடுத்திங்கன்னா போதும், நான் உங்களுக்கு டிஷர்ட்டாக இல்லைனா நிட்டட் ஃபேப்ரிக்கா, நிட்டட்னா என்னது, பனியன் துணியாக கொடுத்துருவேன் அப்படின்றாங்க. அப்போ அதுக்கு என்ன அடிப்படை தேவை அப்படின்னா நூல் வேணும். அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு பஞ்சு, புரியுதா? அப்போ டெக்ஸ்டைலோட அடிப்படை பொருள் என்னது அப்படின்னா ஃபைபர் தான். சரியா? ஃபஸ்ட்டு திறந்தல் மற்றும் எடுத்தல் போன கிளாஸில் பார்த்தோம் இல்லையா? திறந்தல் மற்றும் எடுத்தல் அப்படின்னா, இப்போ நம்ம பருத்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பருத்தியை வந்து பறிக்கும் போதோ இல்லைன்னா அந்த பருத்தி வந்து விளையும் போதோ நிறையா அழுக்கு தூசு இதெல்லாம் இருக்கும். அது வந்து நல்லா ஃப்ளஃபியாக நல்லா பொசுன்னு இருக்கும். அதில் வந்து என்னென்னா, சீக்கிரமாக அந்த டஸ்ட்டு இல்லைன்னா அந்த புழுதி காற்றுல வந்து எங்கே ஏதாவது ஒரு குப்பை அண்டிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும். அதை எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம பேலாக கட்டி வச்சுருப்போம். நம்ம அறுவடை பண்ணி பேல் போட்டு வச்சுருப்போம். சரியா? மூட்டையாக போட்டு வச்சுருப்போம். அந்த மூட்டையை என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல திறந்து உள்ளே இருக்கிற கழிவு பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, இந்த விதை, உள்ளே இருக்க விதையெல்லாம் வச்சு நம்ம திரிக்கும் போது இது விதையெல்லாம் இருந்ததுன்னா நல்லா வருமா? கண்டிப்பாக கிடையாது. அப்போ அந்த விதையை எடுத்துடணும். அதுக்கப்புறம் அதில் இருக்க சருகாக இருக்கிற இலை எடுத்துடணும். அதுக்கப்புறமேட்டு ஏதாவது சின்ன மண், கல், தூசு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை எல்லாத்தையுமே நம்ம எடுத்துருவோம். சரியா? இதுதான் திறந்தல் மற்றும் எடுத்தலில் நம்ம பண்ணுறோம். நமக்கு ஒரு பேல் மூட்டையாக கொடுக்குறாங்க. அந்த மூட்டையை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற குப்பைகளை எடுக்கிறோம். கார்டிங்னு ஒன்றுமே கிடையாது, அதோட அடுத்த ப்ராசஸ் தான். இதில் வந்து வெறும் டஸ்ட்டு இந்த மாதிரிலாம் மட்டும் எடுத்தோம். கார்டிங்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அழுக்கு இருக்கு இல்லையா, அந்த பஞ்சில் இருக்க அழுக்கு இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அழுக்கு இன்னும் அந்த திறந்தல் மற்றும் எடுத்தலில் நம்ம எடுக்காத சின்ன பெரிய துகள்கள்லாம் ஈஸியாக எடுத்துருவாங்க. இதே பெரிய இலையாக இருக்குது இல்லைன்னா நிறைய வேஸ்டேஜ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் அது வந்து சுத்தம் பண்ணுறாங்க. கார்டிங்கில் என்ன பண்ணுறாங்க, இது வந்து செகண்ட் டைமாக சுத்தம் பண்ணுறாங்க. சரியா? கோம்பிங் அப்படின்னா என்ன சொன்னேன்னா, கோம்பிங்னா சீவுறது. சரியா? இப்போ நம்மளே தலை சீவும் போது எதை சீவோம் அப்படின்னா, சிக்கு எடுக்கிறதுக்கு. அப்போ வந்து என்ன, அந்த இடத்துல வந்து இருக்கிற இப்போ இந்த மாதிரி ஃபைபர் இருக்குன்னா, ஃபைபரில் என்னது, ஏதோ ஒரு ஃபைபர் முடிச்சு விழுந்திருக்கு இல்லைனா இந்த இடத்துல சுருண்டுட்டுருக்கு அப்படின்னா சீப்பு போட்டு சீவும்போது நமக்கு நேராகிடும். அது மட்டும் இல்லாமல் சின்ன ஃபைபர் இருக்குது இல்லையா, அந்த ஃபைபரும் என்னாகும், அந்த சீப்பு போட்டு நம்ம சீவும் போது நமக்கு அது குட்டியாக இருக்கிறதெல்லாம் வந்துடும். ஓகேவா? ட்ரா ஃப்ரேமில் என்ன பண்ணுவாங்க, நம்ம இந்த மாதிரி திரிச்சு வச்சுருக்கிறத ஸ்லைவர் ஃபார்மில் கொண்டுட்டு வருவாங்க. சரியா? ஸ்லைவர்னால் என்ன சொன்னேன்னா, இப்படி உருளையாக ஓஸ் வடிவத்தில் இருக்கும். ஓஸ் மாதிரி தண்ணி பிடிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஓஸ் மாதிரி உருளை மாதிரி வச்சுருப்பாங்க. ஓகேவா? அது வந்து அவ்வளோ வலுவானதாக இருக்காது, வலுவற்றதாக தான் இருக்கும். அதை வந்து நம்ம இன்னும் வலுவேற்றுறதுக்கு தான் ட்ரா ஃப்ரேம்லேருந்து நம்ம ரோவிங் கொடுக்குறோம். சரியா? ரோவிங் கொடுக்கும்போது என்ன, இதோட மொத்தம் என்ன ஆகிடும்னா கொஞ்சம் சின்னதாகிடும். சரியா? இந்த இடத்துலையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ட்விஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ ரோவிங்கில் என்னென்னா ஒரு ட்விஸ்டிங் கொடுத்துருப்பாங்க. ட்விஸ்ட் அப்படின்னா என்னதுன்னா திரிக்கிறது. சரியா? யானை திரிக்கிறது. இப்போ நம்ம கையில் திரிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நூலை திரிக்கிறது தான். திரிக்கிறது மூலியமாக தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம பஞ்சுக்கு இன்னும் ஸ்ட்ரென்த்தன் கொடுத்து அதை இன்னும் நல்லா வலிமையானதாக ஆக்க முடியும். நெக்ஸ்ட் என்னதுன்னா ஸ்பின்னிங்னா என்னது, திரிக்கிறது தான். ஓகேவா? இந்த இடத்துல ரோவிங்கில் ஒரு ஒரே ஒரு ஸ்பின் மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் இதில் வந்து ஸ்பின்னிங் அப்படின்னா அதை விட இதை விட இதில் என்ன இருக்கும், இன்னும் முறுக்கேற்றி இதோட நூல் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். இப்போ பெருசாக இருக்கிற நூலுக்கு இப்போ இதுக்கு வலு அதிகமாக, இதுக்கு வலு அதிகமாக, இதுக்கு தான் வலு அதிகம். ஏன்னா இது பஞ்சு மாதிரி இருக்கும். நம்ம திரியெல்லாம் விளக்குக்கு திரி போடுறோம் இல்லையா, அந்த திரி எப்படி இருக்குது, பஞ்சு மாதிரி தான் இருக்குது. பார்க்குறதுக்கு நல்ல தடிமனாக இருந்தாலும் பஞ்சு மாதிரி தான் இருக்கும். அந்த பஞ்சை நம்ம பிச்சா சீக்கிரம் வந்துடும். ஆனால் இதே நம்ம ஒரு தையல் மிஷினில் இருக்கிற நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த நூல் கண்டை எடுத்து சீக்கிரமாக நம்மளால் கட் பண்ண முடியாது. ஏன்னா அது முறுக்கேற்றப்பட்ட நூல், ஸ்பின் பண்ண நூல், அதனால் அது அவ்வளோ வலுவாக இருக்குது. சரியா? என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோமா, பருத்தியை தட்டையாது நான் சொன்னேன் இல்லையா, நம்ம அந்த ஃபைபர் இருக்குது இல்லையா, ஃபைபரை வந்து ஒரு மூட்டை மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மூட்டையை முதல்ல திறந்து இந்த மாதிரி நமக்கு பிச்சு போட்டு அதில் இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இது என்னன்னு கொண்டு வருவாங்கன்னா பெட்ஷீட் ஃபார்மில். சரியா? ஒரு ஷீட் ஃபார்மில் நமக்கு அது வெளியே வரும். அதை மறுபடியும் இதில் அனுப்பி என்ன பண்ணுறாங்க, நான் சொன்னேன் இல்லையா, ஓஸ் வடிவத்தில் ஒவ்வொரு ட்ரம்லேயும்
இதை வந்து தனித்தனியாக பிரித்து தனியாக என்ன பண்ணுவாங்க, ஸ்டோர் பண்ணுவாங்க. இப்போ பண்ணியிருக்கிறத இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, ஒன்றா ஒரே ரோலருக்குள்ளே விட்டு ஒன்றில் வைண்ட் பண்ணுவாங்க. அதுதான் ரோவிங். சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த ரோவிங்கிலிருந்து எடுத்து இந்த ரிங் ஃப்ரேமில் போடுவாங்க. சரியா? இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்து ரோவிங் போடுவாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும், இந்த யான் ஸ்பின் பண்ணியிருக்கிறது அப்படின்னா என்னதுன்னா திரிச்சிருக்கும். சரியா? பஞ்சாக இருந்தது எனக்கு நூலாக இந்த ஸ்டேஜில் வந்திருக்கும். அது வந்து என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன இமேஜ் காட்டுறேன். இப்போ இந்த இமேஜ் பாருங்கள். சரியா? ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபைபர்னால் நான் சொன்ன மாதிரி பஞ்சு. அதுக்கப்புறம் ப்ளோரூம் ப்ராசஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுத்தல் மற்றும் சுத்தம் செய்தல். சரியா? நெக்ஸ்ட்டு கார்டிங்கில் என்ன பண்ணுவாங்க, எடுத்தல் மற்றும் திறந்தல் ப்ளோரூம் ப்ராசஸ். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, சுத்தம் செய்வாங்க. அதுக்கப்புறம் கோம்பிங்கில் என்ன பண்ணுவாங்க, சீப்பு மாதிரி சீவி சின்ன சின்ன ஃபைபர்ஸ் எடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு ட்ராயிங் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த கோம் பண்ணி நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ட்ரா ஃப்ரேம் என்ன பண்ணுவாங்க, இதை வந்து அந்த குட்டி நான் அந்த ட்ரம்மில் வச்சுருக்காங்க இல்லையா, ஸ்லைவர் ஃபார்ம்னால் எப்படி இருக்கும் அப்படின்னா சின்ன ஓஸ் மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த டியூப் மாதிரி ஓஸ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, ட்ரா ஃப்ரேம்லேருந்து ரோவிங். இதை வந்து நமக்கு ஒரே ஒரு லேப்லேருந்து இவ்வளோ நிறைய ஸ்லைவராக வரும். அந்த எல்லா ஸ்லைவரையும் 6லேருந்து 8 ஸ்லைவர் வரைக்கும் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ரோவிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா யானாக திரிச்சிடுவாங்க. சரியா? இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இந்த யானுக்கும் இங்கே இருக்க ஃபைபருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைபர் எப்படி இருக்கும், வலுவற்றதாக இருக்கும். யான் எப்படி இருக்கும், வலுவானதாக இருக்கும். இதுக்கு இடையில நடக்கிற ப்ராசஸ் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். சரியா? இப்போ பார்க்கலாம். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் வகையான பஞ்சுகள். சரியா? சுகர் ப்ளம் ஃபைபர், பைனாப்பிள் ஃபைபர், ஹெம்ப் ஃபைபர், கார்ன் ஃபைபர், ஜூட் ஃபைபர், ஃப்ளேக்ஸ் ஃபைபர், கோயிர் ஃபைபர், கெனஃப், இஎஃப்பி ஃபைபர். ஓகேவா? இது எல்லாமே என்னென்னா இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபைபர்ஸ், பஞ்சு. ஓகேவா? இதுதான் நம்மளோட பேஸ் மெட்டீரியல். இந்த மெட்டீரியலை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நூலாக கொண்டுட்டு வரோம். சரியா? காட்டன் நான் சொன்னேன் இல்லையா, பருத்தி பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இதுதான் வந்து பருத்தி. நான் சொன்னேன் இல்லையா, இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, நல்லா பொசுன்னு அங்கங்கே எப்படி இருக்குது, நல்லா ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கா. ரஃப்னா என்னது, கொஞ்சம் சுறுசுறுப்பாக தூக்கிட்டு இருக்கும். சரியா? வளவளன்னு இருக்கிற இடத்துல எந்த டஸ்ட்டும் அதிகமாக ஒட்டாது. சரியா? இதே வந்து நம்ம இந்த மாதிரி லைட்டாக அங்கங்கே சொறுன்னு இருக்கிறது, இல்லைன்னா இந்த மாதிரி விடுபட்ட இடம் மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிற இடத்துல என்ன ஆகும்னா சீக்கிரம் அழுக்கு படிஞ்சிடும். அதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்களா, இது எந்த மாதிரி ஒரு இடத்துல விளைவிச்சிட்ருக்காங்க அப்படின்னு. இது ஃபுல்லாமே பருத்தி விளைவிக்கிற இடம் தான். ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் வந்து ஓப்பனாக இருக்கும். சரியா? அப்போ என்ன ஆகும், இப்போ இங்கே ஒரு காற்றடிச்சாலோ மழை அடித்தாலோ அதில் அங்கே இருக்க டஸ்ட்டெல்லாம் என்ன ஆகும்னா இது மேலே தான் வந்து படியும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நம்மளோட ப்ராசஸ் என்னது, இதை வந்து நம்ம இதோட கட் பண்ணி, இதுதான் வந்து ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. சரியா? வேளாண்மை பண்ணுறது. இந்த மாதிரி ஹார்வெஸ்டிங் பண்ணி நம்ம இந்த பஞ்சை மட்டும்தான் எடுத்துகிட்டு இந்த பஞ்சோட நம்ம அப்படியே பிடுங்கி நம்ம ஒரு மூட்டையாக கட்டி வச்சுருப்போம். இதை தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா திறந்தல் மற்றும் எடுத்தல். எதை திறந்து எதை எடுப்போம் அப்படின்னா, இந்த மாதிரி குட்டி இதெல்லாம் உடைக்கும்போது தெரியாமல் விழுந்துருச்சு அப்படின்னா என்னாகும், இதில் கலந்துரும். இது எல்லாத்தையும் அந்த பேலை ஓப்பன் பண்ணி எடுக்கணும். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இமேஜில் நிறைய ஃபைபர்ஸ் இருக்குது. அந்த ஃபைபர்ஸ் இதுதான் வந்து காட்டன் பருத்தி பஞ்சு. இந்த பஞ்சில் இந்த இலையெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி, ஏன்னா இது வந்து பிடுங்கும்போது அந்த அறுவடையும் போது பிடுங்கும்போது என்னென்னா அந்த இலையெல்லாம் காஞ்சிருக்கும், அது தொட்டாலே உதிர்ந்துடும். அப்போ பார்த்திங்களா எந்த அளவுக்கு உதிர்ந்து அது பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இதை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா பேலாக இருக்கிற இடத்துல பேலை ஓப்பன் பண்ணி இந்த இலையும் உள்ளே இருக்க விதையும் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து என்னதுன்னா ப்ளோரூம் ப்ராசஸில் இதுதான் வந்து ப்ளோரூம் ப்ராசஸ். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டேஜ் நமக்கு அங்கேருந்து காட்டன் எடுக்கிறோம். அந்த காட்டனை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி எல்லாத்தையுமே சேகரித்து ஒரு மூட்டை மாதிரி கட்டி இதை பேர் தான் என்னென்னு சொல்லுவாங்க, பேல்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா அந்த பேல், ஒரு பேலுக்கு ஒரு பேல் இருக்கிற இடைவெளி, அந்த டிஃப்ரென்ஸு இந்த அகலத்தில் இந்த அளவு வித்தில் இருக்கும். சரியா? தடிமா இந்த அகலத்தை இவ்வளோ அளவுக்கு இதுதான் ஒரு பேல்னு சொல்லுவாங்க. இந்த பேலையெல்லாம் வரிசைப்படுத்தி இங்கே இருக்குது பார்த்திங்களா, இந்த மெக்கானிசம் தான் என்ன பண்ணும், இந்த மிஷின் தான் என்ன பண்ணுன்னா இந்த பேல் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டு மேலே இருக்கிறது, இப்போ நம்ம கையால் கோதி விட்டு பிச்சு போடுறோம் அப்படின்னா அது நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், பிச்சு போடுவோம். அதே மாதிரி தான் இது என்ன பண்ணுன்னா மேலே இருக்கிறதெல்லாம் பிச்சு போட்டு அந்த ஃபைபர், மேலே இருக்கிற ஃபைபர் என்ன பண்ணும், எடுத்துகிட்டு கொண்டு போய் அடுத்த ப்ராசஸ்க்கு
விடும். சரியா? நெக்ஸ்ட்டு கோம்பிங் ப்ராசஸ். கோம்பிங்னா நான் சொன்னேன் இல்லையா, சீப்பு மாதிரி. இப்போ நம்ம சீவுற சீப்பு வேறு, இதில் இருக்க சீப்பு வேறு. நம்ம சீப்பு எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். சரிங்களா? ஆனால் இந்த சீப்பில் பார்த்தீங்கன்னா பல்லு பல்லாக இருக்குதா. இப்போ இந்த நம்ம சீப் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி பல்லு பல்லாக இருக்க மாதிரி இருக்கும். சரியா? இந்த சீப்பில் எப்படி இருக்கும்னா இதெல்லாம் ஆணியாக தூக்கிட்டு இருக்கா. இது வழியாக ஒரு ஃபைபர் போகும்போது என்னென்னா இது வந்து ஃப்ரண்ட்டில் சுற்றும், இது வந்து பேக்கில் சுற்றும். அப்போ என்ன ஆகும்னா அதில் இருக்கிற ஃபைபர் எப்படி இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கிற ஃபைபர்லாம் இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கிற ஃபைபர்லாம் என்னாகும், இதுலேயே ஒட்டிக்கிட்டு வந்துடும். சரியா? அப்போ நமக்கு நீளமாக இருக்கிற ஃபைபர்ஸ் தான் இருக்கும். ஏதாவது அதையும் போக ஏதாவது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் என்னாகும், அதோடையே நமக்கு அந்த கோம்பிங் ப்ராசஸ்லேயே வந்துடும். கோம் பண்ணதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா பெட்ஷீட் ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு பார்த்திங்களா எப்படி வருது அப்படிங்கிறது. இந்த மாதிரி நல்ல ஒரு துணி மாதிரி ஒரு லேசான ஒரு படலத்தில் அங்கே உள்ள கோம் பண்ணி அனுப்புகிற ஃபைபர் இருக்கு இல்லையா, அந்த மிஷின் வந்து கோம் பண்ணி அனுப்பும். முதல்ல பேலாக எடுக்கிறோம், அந்த பேல் வந்து கோம் பண்ணி உள்ளே அனுப்பும்போது நமக்கு ஒரு பெட்ஷீட் ஃபார்மில் வரும். இந்த பெட்ஷீட் ஃபார்மில் வரதை எப்படி இந்த ப்ராசஸ் போகுதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல அது சுத்தம் பண்ணி ஒரு மாதிரி பெட்ஷீட் ஃபார்மில் நமக்கு அனுப்புது. ஆனதை எப்படி வைன் பண்ணுறாங்கன்னா ஒரு பீம் மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த பீமில் சுற்றி வச்சுட்டே வருவாங்க. சரியா? இதுதான் லேப் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ட்ரா ஃப்ரேம். ட்ரா ஃப்ரேமில் என்ன பண்ணுவோம், நம்மக்கிட்ட இருந்தது இல்லையா அந்த லேப் ஃபார்ம், இந்த லேப் ஃபார்ம் இருக்கு இல்லையா, இதை கொண்டு போய் இந்த மிஷினில் நம்ம விடுவோம். இந்த மிஷினில் விடும்போது என்ன ஆகும்னா, இந்த மிஷினில் விடும்போது என்னென்னா இப்படி பெட்ஷீட் ஃபார்மில் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணுன்னா இது வந்து ஒரு குட்டி குட்டி இன்டர்வல்ஸில், அதாவது கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளியில் கட் பண்ணி இதை ஒன்று ஒரு ஸ்லைவர், இதுதான் ஸ்லைவர். பெட்ஷீட் ஃபார்மில் இருக்கிறது என்னதுன்னா லேப் ஃபார்மேஷன். இதே வந்து இந்த மாதிரி உருளையாக சின்ன ஒரு ரோப் மாதிரி கயிறு மாதிரி இருக்கு இல்லையா, பெரிய சைஸ் கயிறு மாதிரி இருக்கு இல்லையா, இதை பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்லைவர். நமக்கு லேப்லேருந்து ட்ரா ஃப்ரேமில் கயிறாக உருவாகுது. சரியா? இதில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ட்ரா ஃப்ரேம்லேருந்து நமக்கு ஒவ்வொரு அந்த கயிறு மாதிரி நமக்கு திரிக்கிறத பார்த்தோமா. இந்த கயிறுலேருந்து அதோட அடுத்த ப்ராசஸ் என்னென்னா, இந்த ரோவிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு வந்து ட்ரா ஃப்ரேமில் நமக்கு இந்த ஒரு கயிறு மாதிரி வந்தது. இதை என்ன பண்ணுவாங்கன்னா 6லேருந்து 8 வரைக்கும், ஏன்னா ஒரே 6லேருந்து 8 கேன் ஒட்டுக்கா எடுத்து அந்த ஒட்டு கேன்லேருந்து இப்போ வருது இல்லையா ஒவ்வொரு ஸ்லைவர் மாதிரி, இது எல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மெக்கானிசத்தை வழியாக உள்ளே விட்டு இதில் சுற்றுவாங்க. இந்த மாதிரி சுற்றுனதோட அவுட்புட் தான் இது. சரியா? இதுதான் ரோவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் என்னென்னா இந்த ரோ பண்ணியிருக்கோம் இல்லையா யான், இந்த ரோவிங் மிஷினில் வச்சு நம்ம ரோ பண்ணோம் இல்லையா, அதோட எக்ஸாம்பிள் காட்டினேன். இப்போ இதை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து வரும்போது அந்த நூல் நமக்கு முதல்ல அந்த ஸ்லைவர் ஃபார்மில் இருந்தது எவ்வளோ பெருசு இருந்ததுன்னா நல்லா இவ்வளோ பெருசு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் இதில் வரும்போது இந்த ரோவிங்கில் வரும்போது இவ்வளோ பெருசாச்சு. சரிங்களா? இதே வந்து இங்கே வரும்போது என்னென்னா இதுதான் ஸ்பின்னிங். இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த மெக்கானிசம் என்ன பண்ணுன்னா இதை திரிக்கும். சரியா? இதுவே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும்போது என்னென்னா இது திரிக்கும். சரியா? அப்படி திரிச்சு நமக்கு வந்திருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, இது இன்னும் மெலிசாக இருக்குது. இந்த மெலிசாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இங்கே ஸ்பின்னிங் நடந்திருக்கு. சரியா? இதுதான் என்னது ரிங் ஃப்ரேம். இதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் யானோட ஸ்பின்னிங்க்கு வந்து என்னென்னா நம்ம ஒரு ஃபைபர்லேருந்து ஒரு பஞ்சிலேருந்து நம்ம ஒரு நூலாக இந்த தார்குச்சி இருக்குது பார்த்திங்களா, இதில் நம்ம சுற்றிட்டோம். இதுதான் வந்து என்னென்னா ஸ்பின்னிங்கோட ஸ்டேஜஸ். இந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி தான் நமக்கு ஒரு நூலாக கிடைக்குது. சரியா? இப்போ இதில் பார்த்திங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா காட்டன் கொடுத்துருக்காங்க. காட்டன்னா பஞ்சுலேருந்து நம்ம என்ன தயாரிக்கிறோம், நூலாக தயாரிக்கிறோம். அதான் நம்ம தயாரிச்சிட்டோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ரிங் ஃப்ரேமில் கொடுத்து நம்ம குச்சியில் வந்து சுற்றிக்கிட்டோம். அது பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம், யானாக ரெடி பண்ணிட்டோம். யான் பண்ணதுக்கப்புறம் என்னது நெக்ஸ்ட்டு ஸ்பின்னிங்னா என்ன பண்ணணும், நம்ம அந்த குச்சியில் சுற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான் ஸ்பின்னிங். ரோவிங்கில் யான் ரோவிங்கில் கொடுத்தம்போது எப்படி இருந்தது, நல்லா தடிமனாக இருந்தது. அதுலேருந்து நமக்கு என்னவா பண்ணாங்க, இன்னும் முறுக்கேற்றி ஸ்பின்னிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா வீவிங்னா நான் சொன்னது தான், ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டி நெய்யணும், அதுதான் வந்து வீவிங். சரியா? நெக்ஸ்ட் என்னதுன்னா ஃபினிஷிங் என்னது, இந்த வியூ பண்ணதுக்கப்புறமேட்டு சின்ன சின்ன பிசுறு இருக்கும் இல்லையா, அந்த பிசுறு எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு ஃபினிஷிங் கொடுக்கறது. எதுக்காக அப்படின்னா நீட் அப்பீரன்ஸ்க்காக ஃபினிஷிங் பண்ணுவோம். கஞ்சி போட்டு நம்ம அயன் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் ஃபினிஷிங். சரியா? இது வந்து என்னென்னா இண்டஸ்ட்ரியல் பொறுத்த வரைக்கும், தொழிற்சாலையில் பொறுத்த வரைக்கும் இதே தான் பெரிய அளவில் பண்ணுவாங்க. ஒரு கஞ்சி போடுறது அப்படிங்கிறது என்னென்னா அந்த துணியோட இன்னும் வந்து அதோட
லுக்கு பார்க்குறதுக்கு அழகாக தெரியணும், நீட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கறது தான் ஃபினிஷிங். நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஃபேப்ரிக். ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஃபைனல் ஃபேப்ரிக்காக கிடைக்கும். அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டூயிங்கில் கொடுக்குறோம். சரியா, டிசைன் பண்ணி ஸ்டூய் பண்ணுறோன்னா தைக்கிறோம். தைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ப்ராடக்டாக மேக் பண்ணிடுறோம். சரியா, ப்ராடக்ட்னால் என்னது, நம்ம இப்போ எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்குமே மூலக்கூறை வச்சு நமக்கு வர ப்ராடக்ட் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து காட்டன் தான் மூலப்பொருள். அந்த மூலப்பொருளை வச்சு நம்ம எதை எடுக்கிறோம் அப்படின்னா துணியிலேருந்து என்ன எடுக்கிறோம், நம்ம ஒரு கார்மெண்ட்டு. சரியா, ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்னென்னா கார்மெண்ட்டு. நம்ம ஒரு துணியாக எடுக்கிறோம். சரியா, துணி வேறு, நம்ம போட்டுக்கிறோம் இல்லையா துணி, ஆடைகள், அந்த ஆடையாக வந்து எடுக்கிறோம். சரியா, இப்போ இதோட நம்ம ஃபைனல் ப்ராடக்ட்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம், கிடச்சிருச்சு நமக்கு. சரியா, இப்போ என்னென்ன ப்ராசஸ் பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு ரீகால் பார்த்துட்டோம். இதுக்கு நம்ம இந்த கார்டிங் ப்ராசஸ் வரைக்கும் தான் பார்த்துருக்கோம். இப்போ இந்த வீவிங் எல்லாம் வந்து என்னென்னா இதுக்கு மேலே தான், அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த இலையோட அமைப்பை பற்றி பார்ப்போம். ஓகேவா,